திரு, என்ன சார் இது? ஜட்ஜு 15 நாள் ரிமாண்ட்னு சொல்லிட்டாரு. இப்ப நம்ம என்ன பண்றது சார்? வேற வழி இல்லை திரு சார். ஜட்ஜி 15 நாள் ரிமாண்ட் போட்டுட்டாரு. 15 நாளைக்கு அப்புறம் தான் அடுத்த வாய்தாவே இருக்கும். அது வரைக்கும் லீகலா எதுவும் பண்ண முடியாது. சார், சரி சார், இந்த 15 நாள் ரிமாண்ட் பண்ணி நமக்கு என்ன பிரயோஜனம்? நமக்கு இழந்த பணத்தை திருப்பி கொடுக்கறது தான் முக்கியம். அதுக்கு இப்ப என்ன சார் பதில்? ஆமா சார், இப்ப நம்ம பணம் வாங்கின இடத்துல இருந்து எல்லாரும் நம்ம கிட்ட பணத்தை கேட்டு தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. லோன் வாங்கின பேங்க்காரங்களும் அடுத்தடுத்து நெருக்கடி கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க கிட்ட பதில் சொல்றதுல ரொம்ப கஷ்டம் சார். ஐயோ, அந்த ஆளை நம்பி எங்களுக்கு இருந்த ஹோட்டல், வீடு எல்லாத்தையுமே அடமானம் வச்சுட்டோமே. நாளைக்கு பணத்தை கொடுத்தவங்க பணத்தை திருப்பி கொடுங்கன்னு கேட்டா நாங்க எங்க போவோம்? உங்க நிலைமை எனக்கு புரியுதுமா. ஆனா இதுக்கு எந்த வழியும் இல்ல. பணத்தை ஏமாத்திட்டீங்க. இனிமே நம்ம கொஞ்சம் பொறுமையா இருந்து தான் காரியத்தை சாதிக்கணும். 15 நாள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். அது வரைக்கும் கடை வாங்கினவங்கிட்ட ஏதாவது சொல்லி சமாளிக்க பாருங்க. இல்ல உங்க கையில சொத்து பத்தி ஏதாவது இருந்தா அதை வச்சு கடன் அடைக்கிற வழியை பாருங்க. இதை விட்ட வேற ஆப்ஷனே இல்லம்மா. அண்ணே, 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 என்னண்ணே? அண்ணே, அண்ணே, ஒண்ணு இல்லண்ணே, தைரியமா இருண்ணே. அண்ணே, எல்லாம் போச்சுடா. அண்ணே, நாங்களா இருக்கோம்லண்ணே, பாத்துக்கலாண்ணே, பிரச்சனை எதுவும் இல்லண்ணே. போச்சு, எல்லாம் போச்சு. ஒரே நாள என் குடும்பத்தோட தலையெழுத்தே மாத்திட்டேனே. என்னண்ணே? சந்தோஷமா இருக்க வேண்டிய குடும்பம் என்னால இப்ப கோர்ட்ல வந்து நிக்குது. என்னோட குடும்பத்தை நானே பொதுக்குழியில தள்ளிட்டேனே. மாமா, அப்படி எல்லாம் எதுவும் இல்ல. நீங்க தயவு செஞ்சு எழுந்திருங்க மாமா. நீங்களே இப்படி மனசு உடைஞ்சிட்டா எங்களுக்கெல்லாம் யார் ஆறுதல் சொல்றது? நீங்க எந்த கவலையும் படாதீங்க மாமா. நான் இருக்கிற வரைக்கும் இந்த குடும்பத்துக்கு எதுவுமே நடக்க விட மாட்டேன். மாமா, எழுந்திருங்க. அண்ணே, கவலைப்படாத. இந்த பாரு, ஏமாத்தினவ அங்க சந்தோஷமா இருக்கான். நாம இப்படி பணத்தை கொடுத்து ஏமாந்துட்டு தலையில அடிச்சு தவிக்கிற மாதிரி பண்ணிட்டானே. இத பாருங்கம்மா, கோர்ட்ல கேஸ் வந்துச்சுன்னா அப்படிதாம்மா இருக்கும். ஒரு நாள்லயே ஜட்ஜி தீர்ப்பு எழுதிட மாட்டாருமா. இப்போதைக்கு அந்த பில்டரை எங்கேயும் தப்பிச்சு போக விடாம போலீஸ் கஸ்டடிக்கு வர வச்சதுதான் இந்த கேஸ்ல நம்ம கிடைச்ச முதல் வெற்றி. அடுத்தடுத்து என்னால நான் அத்தனை முயற்சியையும் உங்களுக்காக நான் ட்ரை பண்றேம்மா. தைரியமா இருங்கம்மா. என்னங்க, தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. ஆமா மாப்பிள்ள, நிச்சயம் அந்த ஆண்டவன் அந்த நாசமா போனவனுக்கு கூலிய கொடுப்பான். நீங்க தைரியமா இருங்க மாப்பிள்ள. அதான் லாயர் பணத்தை மீட்டுலான்னு சொல்றாருல. அத்தை, பாத்து. எப்படிடி, எப்படி மீட்ட முடியும்? ஏற்கனவே குடும்பமா தெருவுக்கு வந்து நிக்கிறோமே, அது உங்க 2 பேர் கண்ணுக்கும் தெரியலையா? அம்மாடி செல்வி, முதல்ல இவளுங்களை என் கண்ணு முன்னாடி இருந்து போ சொல்லு. எல்லாத்துக்கும் காரணமே இவளுங்க தான். இவளுங்க 2 பேராலதான் நாம இந்த நிலைமைக்கு வந்து நிக்கிறோம். முதல்ல இவளுங்களை இங்க இருந்து போ சொல்லு. போ சொல்லு. அத்தை, பிளீஸ் அத்தை, கொஞ்சம் பொறுமையா இருங்க. அத்தை, சொன்ன கேளுங்க அத்தை. போ சொல்லு. ஐயோ, அங்க பாரு, என் பிள்ளைய பாரு, எப்படி இருக்கான்னு பாரு. ஐயோ, தெரியுது. எல்லாம் போச்சு. அண்ணே, வருத்தப்படாதே. பாரு படுபாவி. டேய் டேய், நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டடா. என் குடும்பத்தை இந்த நிலைமையில கொண்டு வந்து விட்டுட்டல்ல. உன் குடும்பமும் இதே மாதிரி நடுத்தருக்கு வந்து நிக்கும் பாரு. ஒரு நாள் ஓ குடும்பமும் இதே மாதிரி வந்து பிச்சை எடுக்கும்டா. நீ நல்லா இருக்க மாட்டாடா, நாசமா போயிடுவ. உன்னை நம்பினவங்களை ஏமாத்திட்டேடா. கற்பகம், நம்மளை ஏமாத்தவங்க நல்லா இருக்க மாட்டாங்க. எல்லாத்துக்கும் ஆண்டவன் தண்டனை கொடுப்பான். வா. ஐயோ, என் பிள்ளைய பாருங்க. அட பாவி திரு, எவ்வளவு கம்பீரமா இருந்தா என் பையன். ஐயோ, இவனுக்கு ஆறுதல் சொல்லி தேத்துறதுக்கு கூட தெம்பு இல்லாதவளா போயிட்டேனே. டேய் டேய் திரு,
இந்த பாரு நம்மளை ஏமாத்தினவன அந்த ஆண்டவன் நிச்சயமா பார்த்து பாண்டா. டேய் திரு, எழுந்துருடா. அண்ணே அண்ணே நாங்களா இருக்கோம்லண்ணே. அண்ணே அண்ணே ஒண்ணு இல்லண்ணே, தைரியமா இருண்ணே. அண்ணே 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 பாத்துக்கலாண்ணே, பிரச்சனை எதுவும் இல்லண்ணே. அண்ணே அண்ணே நாங்களா இருக்கோம்லண்ணே. அண்ணே என்னண்ணே கவலைப்படாதண்ணே. இல்லடா, எல்லாம் போச்சு. இந்த காட்சியை பார்க்கத்தாண்டா இத்தனை நாள் தவம் கிடந்த. டை திருமுருகா, நான் நினைச்ச மாதிரி உன் குடும்பத்தை நட்டு தெருவுல நிறுத்திட்டேன். இதுதாண்டா ஆரம்பம். உன் வீட்டை ஜப்தி பண்ணி நீங்க நிஜமாலுமே நட்டு தெருவுல நிக்கிறத நான் பார்க்கணும்டா. ஐ எம் வெயிட்டிங். அக்கா, அண்ணனுங்க எப்பக்கா வரும்? இந்த வீடு நம்மளை விட்டு போயிடுமாக்கா? இல்ல, அப்படிலாம் எதுவும் நடக்காதுமா. நீ வேணா பாரு, கோர்ட்ல இருந்து வரவங்க கண்டிப்பா நல்ல விஷயம் தான் சொல்ல போறாங்க. அக்கா, செல்வி அண்ணி எவ்வளவோ சொன்னாங்க. அவங்க சொன்னதை மட்டும் அன்னைக்கு கேட்டிருந்தா இன்னைக்கு இவ்வளவு தூரம் வந்திருக்காதுல்ல. எனக்கு என்னமோ இந்த நேரத்துல திரும்பமா புதுசா ஒரு வீடு வாங்க போறது சரியா படலத்த. யார்கிட்டயாவது பணம் கட்டி ஏமாந்துருவாரோன்னு பயமா இருக்கு. டேய், அவங்க வீடு வாங்குறது உங்களுக்கு ஏண்டா பொறுக்கல? நீங்களா மாசம் மாசம் பணம் கட்ட போறீங்க? அவங்க சம்பாதிக்கிறாங்க, அவங்க கடனை கட்ட போறாங்க. இதுல உங்களுக்கு என்னடா பிரச்சனை? வந்துட்டாங்க.